யாருங்க நீங்க? இங்க வந்து வாய்க்கு வந்தபடி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா, இவங்க கோபியோட அம்மாவும் சித்தியும். இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? முதல்ல வெளியே போங்க. வெளியே வரதா? உன் தங்கச்சி எங்க குடும்பத்துக்கு எடுக்க உள்ள வருவா, நாங்க வெளியே வரணுமா? என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா சொல்றீங்கன்னா எல்லாம் உங்க பொண்ணாலதான் என் பையனோட வாழ்க்கையே கெடுது, எங்க குடும்பமே அழியுது. இப்ப மரியாதையா வெளியே போறீங்களா இல்லையா? நாங்க மரியாதையா வெளியே வரது இருக்கட்டும், முதல்ல உங்க தங்கச்சிய மரியாதையா ஒழுக்கமா இருக்க சொல்லு. அன்னைக்கு இவ வேலை பார்க்குற ஆபீஸ்க்கு போய் மடிப்பிச்சை ஏந்து கேட்டான். கோபியை விட்டு கொடுத்துரு, உன் பேச்சு கேட்டுதான் அவன் நாங்க சொல்ற பொண்ண கத்த மாட்டேங்கிறான், அவனை ஒதுக்கிருன்னு. நீ இன்னொருத்தன் பொண்டாட்டி புரிஞ்சுக்கான்னு சொன்னான். எல்லாத்துக்கும் ஊன் தலையாட்டிட்டு இன்னைக்கு விடிஞ்சு விடியறதுக்குள்ள என் மானுக்கு போன போட்டு வா உன்னைய பாக்கணும்னு சொல்றான். என்னங்க இது? பாருங்க, வார்த்தை அளந்து பேசுங்க. அப்ப உங்க மக பண்ற அசிங்கத்துக்கு நீங்க சப்போர்ட்டா? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. இவளுக்கு இவ புருஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், அதுக்கு எங்க கோபி தான் கிடைச்சானா? அவன் வாழ வேண்டிய பையங்க, இன்னைக்கு கல்யாணமே ஆகாதவன். நாளைக்கு நாங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலாம்னு நினைச்சா இவ குறுக்க வந்து மல்லுக்கு நிக்கிறா. நல்லா அங்க இருக்கு. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிருக்காங்க, பழையிருக்காங்க. இவளுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு வச்சுல, அதோட அத்து விட்டு போக வேண்டியதுதானே. எதுக்கு எங்க கோபியை வந்து தொந்தரவு பண்ண? இங்க பாருங்க, என் பையன் பண்றதெல்லாம் சரின்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு பொண்ணு வந்து வழிய பேசினா எந்த ஆம்பளையும் சபலப்படதான் செய்வான். அவன் இவளை கட்டினா எங்க குடும்பத்துல 2 கல்யாணம் நிக்குங்க. வாழ போன பொண்ணு எங்க வீட்டுக்கு வாழ ஒட்டியா வந்துருவா. என்ன இவ்வளவு மாதிரி வாழ ஒட்டியா எங்க வீட்டு பொண்ணு வந்து நிக்கணுமா? இவளுக்கு வேணா வாழ ஒட்டிங்கிறது பட்டமா இருக்கலாம், ஆனா இது எங்க குடும்பத்துக்கு அசிங்கங்க. இம்பட்டு காசு பணம் வச்சிருந்து என்ன புண்ணியா? மான மரியாதையோட வாழணும். இங்க பாரு, இப்ப சொல்றேன், கோபிய பாக்குறதா பேசுறதா போன் பண்ணி வர சொல்றதா எந்த ஜோலி வச்சுக்கிறாத. இது நல்லதுக்கு இல்ல. போனா போட்டுன்னு வீடேறி வந்து பேசுறேன், இல்ல சந்தி சிரிச்சு போயிடான். கோபி இன்னொருத்திக்கு புருஷனாக போறவன், அவன் வாழ்க்கை கெடுத்துறாத. கட்டின புருஷனோட ஒழுங்கா வாழ்க்கை நடத்துறதுக்கு தெரிஞ்சுக்கோ. ஏ தேவானே, வா போலாம். என்ன ஜெகநாதன், பேசி வாய மூடல, அதுக்குள்ளேயுமா? ஏன் தம்பி கோகுலு, இதுக்கு மேலேயுமா? சார் ப்ளீஸ், எனக்கு மலர் மேல நம்பிக்கை இருக்கு. வந்தவங்க ஏதோ புத்தி கெட்டு பேசிட்டு போறாங்க. அப்போ உங்க முடிவை சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ள. இனிமே இந்த பிரச்சனை நான் தான் முடிவு எடுக்கணும். சில விஷயத்தை பேசித்தான் தெளிவு பண்ண வேண்டியிருக்கு. சம்பந்தி, நீங்க ரூமுக்கு போங்க. சரிங்க, நான் அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். சரி ஜெகநாதன், நாங்க வரோம். வாங்க. வரோம். வாங்க வாங்க வாங்க. புறப்படுமா? அப்பா, இனிமே நான் சொல்றத நீ கேட்கணும். அப்பா நான் டேய், யாரும் இனிமேல் எதுவும் பேசக்கூடாது. இந்த பார், நீ என் கூட வர்ற, வரணும். புறப்படுறா மச்சி.